தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன தரப்போகிறது? விசுவாவசு வருடம். 4ஆம் இடத்து சனி என்ன தருகிறார்னா உயர் கல்வி, உயர் பதவி போன்றவற்றை தருகிறார். 10ஆம் இடத்துல சரி பகவான் வரும் பொழுது சார் பெரும்புகழ் கிடைக்கும். எனக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அவ்வளவு பேர் அடைஞ்சான். இந்த பிரபஞ்சத்தில் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. குரு சண்டால யோகம் உருவாகி முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி திடீர் ப்ரமோஷனை தந்துருவார். 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது புதிய ஞானத்தை கொடுப்பார். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கிரகங்களை ஹேண்டில் பண்ணுங்க. ஒவ்வொரு பயிற்சியை பார்த்து பயப்படாதீங்க. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷம் நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமாக போகிறோமா இல்லை காலம் நம்ம விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமா திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு அஷ்டம சனி, அப்போ கடகராசிக்காரங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இது மாதிரி 7.5 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போ தான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகு பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும் நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன தரப்போகிறது? விசுவாவசு வருடம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய படிப்பாளிகள். நீங்களாம் குரு தான் உங்களுடைய குருவே உருவானவர். நீங்களாம் 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் 4ல் சனி, 7ல் குரு, 3ல் ராகு. 4ஆம் இடத்து சனி என்ன தருகிறார்னா உயர் கல்வி, உயர் பதவி போன்றவற்றை தருகிறார். நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் உட்காந்துட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் தருவார். 4ஆம் இடத்து சனி வீடு மாடு மனையை தருகிறார். 4ங்கிறது என்ன அப்படின்னா மாத்ருஸ்தானம், அம்மாவுக்கு உடல்நல சரியில்லைன்னா சரி பண்றார். 4ஆம் இடத்து சனி தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த நம்ம சேனலில் மட்டும்தான் இதுவரை சொல்லப்படாத தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி 10ஓட கனெக்ட் ஆகிறானோ அவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருடம் மீன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் உலக புகழ் பெறுவார்கள். காரணம், சனி 10ஓட தொடர்புடையவனாக ஆகிறான். உங்களுக்கு சனி 10 பார்க்கிறார். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது உலக அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த வருஷம் கொண்டு போயிடுவீங்க. அது என்னவா வேணா இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்ன வேணா, எதை நீங்க உலக அளவில் கொண்டு போறீங்களோ
சார் நான் ஒரு இளநீ கடை வச்சுருக்கேன், இளநீ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போங்க. நீங்கள்லாம் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறவங்க, கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலாக ஆப்பிரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. சார் வணக்கம் சார், நான் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் அங்கெல்லாம் கூட மனிதர்கள் இருக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. சார் இங்கே வந்து பாருங்கள் சார், கென்யாலாம் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட மிகப்பெரிய சிட்டி சார். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது சார் பெரும்புகழ் கிடைக்கும். எனக்குள்ள தான் சுற்றிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய அடைதான். யாருக்கு எப்போ எது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது. அற்புதம் தான் வாழ்க்கை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வெற்றியாளர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்கள் உலகறியப்படுவார்கள். நீங்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும். திண்ணையில் உட்காந்துருப்பேன், யானை வந்து மாலை போட்டு என்ன பேராளாக்குமா? யானை வந்துலாம் மாலை போடாது. நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சரியா ஒரு நிமிஷம் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த பிரபஞ்சத்தில் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அழகா சொல்லுவாங்க, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்க தான் தலைவர். அண்ணே ஒத்துக்கங்கண்ணே, வருத்தம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. என்னையாண்டா இந்த இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ல மாட்டி விடுறீங்க? மாட்டிக்கிங்க. நீங்கள் தான் இந்த படத்தோட டைரக்டர். இது டைரக்டரா? அப்படின்னா வீட்டுக்கே போக முடியாதே. ஒரு வருஷத்துக்கு ஃபேமிலியில் சொல்லிட்டு வந்துருங்க, இனிமேல் வீடே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி பரவாயில்ல, பிஸி ஆகுங்க, ப்ராஜெக்டை ஹிட் பண்ணுங்க. ஹிட் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காட்டில் மழை. ஒரு வெற்றியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உலகம் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வெற்றியை கொடுக்கணும். 7ஆம் வீட்டில் இருக்க அதுக்கு உழைக்கணும். உழைக்கிறதுக்கு சனி வேணும். சனி இருந்தால் தான் உழைப்பு. 7ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு என்ன தருகிறார்? கலத்திரஸ்தானத்தில் வருகின்ற குரு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஃபாரினுக்கு அப்படியே ஒரே தூக்கிட்டு போவார். ஃபாரின் வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். 7 11 பார்க்கிறார். அடுத்ததாக 1 உடம்பை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். குரு சண்டால யோகம் உருவாகி முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி திடீர் ப்ரமோஷனை தந்துடுவார். நம்ம பாஸ் தான் இருந்தார், நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நம்ம போகிற போக்கில் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறான்னு என்ன பாஸ் ஆக்கி விட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. டெப்டி மேனேஜர்லேருந்து மேனேஜர் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் மேனேஜராக சிடிடி மேனேஜராக ஏஜிஎம்ஐ டிஜிஎம்ல உட்கார வச்சிட்டாங்க. என்னை சுற்றி ஒரே ஒரு 200 கம்ப்யூட்டர் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, திடீர்னு இப்போ ராம்ஜி கூப்பிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் கூப்பிட்டு நம்ம கம்பெனி டிஜிட்டல் பார்த்துக்குங்க. நமக்கு பேச மட்டும்தான் தெரியும், டிஜிட்டல்லாம் மற்றவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன சம்மந்தமே இல்லை. திடீர்னு இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை கொடுத்தா நான் எங்கே போகிறது? எனக்கு 2 மிஷின் தான் ஓட்ட தெரியும். ஓவரால் பிளான்ட் ஹெட்டுனா என்னாலாம் முடியாது. வெளில அடிச்சோன்னா நான் 3:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். என்ன போய் ஓவர் ஸ்டே எல்லாம் பண்ண சொல்லாதீங்க. என் மைண்ட் செட் அவ்வளோதான். நான் மைண்ட் செட்டை விரிவாக்கம் பண்ணணும். நான் முதல்ல அடாப்ட் ஆகணும். அதெல்லாம் அடாப்ட் ஆயிருங்க. இதில் வெக்கப்படாதீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், கேட்கறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதுதான் லைஃப், ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல். உங்களுக்கு எக்ஸல் தெரியாது, பவர் பாயிண்ட் தெரியாது. இல்லை ஜே எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண வெக்கத்தை விட்டு கேளுங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கள்கிட்ட, தம்பி இந்த லேப்டாப் சாயந்தரம் சொல்லி கொடுத்துட்டு போடா, அங்கே மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் பண்ணுண்டா, மான மரியாதையாக போயிடும், இது அமுக்குனா என்னடா ஆகும்? வெக்கப்படாமல் கேளுங்க, தப்பு இல்லை சார். இளைய தலைமுறை நம்மளை விட தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த 2 நாளாக என்னமோ இந்த ஜிப்புராவோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு உலகம். ஒவ்வொரு நாள் ஒன்னொன்று கண்டுபிடிக்கிறான். தெரியாததை கேட்கறதுல தப்பு இல்லை. தெரியாத மாதிரியே தெரிஞ்ச மாதிரியே மெயின்டைன் பண்ணிருக்க பாருங்க, அதான் தப்பு. எனக்கு இன்ஸ்டா வரும்போது இந்த இன்ஸ்டாலாம் எது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஊரே ஒரு கொலாபரேட் பண்ணி ஏன் இன்ஸ்டாலே 10,000 பேர் வந்துட்டாங்க. எதுக்கு நடக்குதுன்னே அதிலே தெரியல. அதுவா நடக்குது. தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது புதிய ஞானத்தை கொடுப்பார். டெக்னிக்கலி தெரிலனா கேட்டு கற்றுக்கோங்க. தெரிஞ்ச மாதிரி மெயின்டைன் பண்ணாதீங்க. தெரியாததுக்கு வெக்கமே படாதீங்க. பொய் சொல்கிறது தான் வெக்க போடணும். தெரிஞ்ச மாதிரி பொய் சொன்னீங்க பாருங்க, அதுக்கு தான் வெக்க போடணும். ஸோ அப்போ பக்தி இன்ஃபோ சேனலை தொடர்ந்து பார்த்தா பல ஞானங்களை நாங்கள் தருவோம். தருவீங்களா குருஜி? கண்டிப்பாக தருவோம். எது தர்றோமோ இல்லையோ. நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு பிபி சுகர் முதல்ல 24 பிரச்சனைகள் வரவே வராது. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே கிரகங்களை ஹேண்டில் பண்ணுங்க. ஒவ்வொரு பயிற்சியை பார்த்து பயப்படாதீங்க. வர வர என்ன ஆகுதுன்னா ஜோசிக்காரங்களாம் பூச்சாண்டி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஐயோ இவன் என்ன சொல்ல போகிறான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஒன்றுமில்லை. நீங்கள் எதையும் பார்க்காதீங்க, எந்த சேனலும் பார்க்காதீங்க, எந்த பதிவும் பார்க்காதீங்க. நம்மளதை மட்டும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.